பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது திமுக கூட்டணியில் பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டு சேர்ந்து வருகிறார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திருநெல்வேலியில் இருந்து வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்து திருச்சி ரயில் நிலையம் வந்தடைந்த அவர் அங்கு செய்தியாளர்களிடம் பல்வேறு அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். வரும் மார்ச் 11ஆம் தேதி பிரதமர் மோடி திருச்சி வருகை தர உள்ளார் என்றும் அன்றைய தினம் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிறார்கள். ஆனால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் 90% வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டே எங்கள் கூட்டணி இருந்திருந்தால் அப்போது 110 இடங்களில் வெற்றி பெற்று இருப்போம். இப்போது எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது. திமுக கூட்டணி வலுவிழந்து வருகின்றது. மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில்தான் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் தமிழ்நாட்டில் கஞ்சா அதிகம் பரவிய மாநிலமாக மாறிவிட்டதாகவும் கொங்கு பகுதிகளில் வயதானவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றும் 33 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடைபெறவில்லை, பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டுதான் திமுக கூட்டணியில் சேர்ந்து வருகிறார்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் குறித்தும் மதிப்பு வைத்துள்ளோம். அவர் எந்த பக்கம் இருந்தால் நல்லது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திமுக அமைச்சர்கள் பலர் மீது வழக்குகள் உள்ளன என்றும் அமைச்சர் KN நேரு விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் கூறிய கருத்துக்குள் நாங்கள் செல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை பேச்சுவார்த்தை துவங்கவில்லை என்றும் விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிதிகளையும் வழங்கி வருகின்றது. ஆனால் தமிழக அரசின் நிதி கிடைக்கவில்லை என பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுதோறும் ரூபாய் 1000 கோடி பேரிடர் நிதியாக ஒதுக்கப்படுகின்றது. கல்விக்கான நிதியும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆதி திராவிட நலத்துறைக்கு வழங்கப்படும் நிதியை வேறு துறைகளுக்கு தமிழக அரசு மாற்றி பயன்படுத்துகின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செய்தியாளர்கள் பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டு கூட்டணியில் சேர்கிறார்கள் என யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவர் சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் திருச்சி, பஞ்சப்பூர், பொன்மலை ஜி கார்னர், மன்னார்புரம் ராணுவ மைதானம், மாத்தூர் ரிங் ரோடு ஆகிய இடங்களை பார்வையிட்டார். இவற்றில் ஒன்றில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. நயினார் நாகேந்திரனின் இந்த கருத்துக்கள் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிப்பதோடு வரவிருக்கும் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியின் வலிமையை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.